மார்னிங் பார்த்தீங்கன்னா, திவ்யாவும், சாண்ட்ராவும், கானா வினோத் 3 பேரும் வந்து கிச்சனில் நிற்பாங்க. அப்போ வினோத் வந்து சொல்லுவார், பிரியாணி பண்ணிவிடுங்க, மஷ்ரூம் பிரியாணி பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். மஷ்ரூம் பேக்கெட்ஸ் நான் பார்த்தேன், பிரியாணி பண்ணிவிடுங்கன்னு. உடனே சாண்ட்ரா சொல்லுவாங்க, ஐயா எனக்கு பிரியாணி பண்ண தெரியாதுன்னு. உடனே என்னெல்லாமோ சமைக்கிறீங்க, பிரியாணி பண்ண தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு வினோத் கேட்குறாரு. ஆமாம் எனக்கு பிரியாணி பண்ண தெரியாது, திவ்யாவுக்கு தான் பண்ண தெரியும், அவளை பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா உட்காந்து, ஆனால் இவங்க யாரும் விட்டுட்டு போகல. கமருதீன், வினோதனா அண்ட் சபரி 3 பேரும் உட்காந்து ஃபுல்லாக வெங்காயம், தக்காளி என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கட் பண்ணி கொடுத்துட்டு திவ்யாவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அவங்கள சமைக்கிறதுக்கு. ஏன்னா இது வந்து டாஸ்க். இப்போ இவங்களே சொல்கிறாங்க, ரொம்ப லேட் ஆக்க முடியாது, ரொம்ப காம்ப்ளிகேட்டடான திங்ஸ் சமைக்க முடியாது. ஏன்னா வந்து டாஸ்க் இருக்கும், ஃபிசிக்கல் டாஸ்க், 2 ஃபிசிக்கல் டாஸ்க்காக ரொம்ப டஃப்பாக வேறு இருக்கும்னு பிபி சொல்லியிருப்பார் போல இருக்குது. அதனால் சாப்பாடும் முக்கியம், அட் த சேம் டைம் குக்கிங்கும் ரொம்ப நேரம் பண்ண முடியாது. ஏன்னா குக்கிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆகும். ஸோ இவங்க 3 பேரும் உட்காந்து கட் பண்ணி கொடுக்குறாங்க, திவ்யா உட்காந்து நின்றுட்டு சமைச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு கமருதீன் சொல்கிறாரு, பாரு எவ்வளோ வெங்காயம் நம்ம வெட்டுறோம், ஆனால் பாரு ஒரு வேலை பார்க்காம சும்மா போய் உட்காந்துருக்கா அப்படின்னு. உடனே சபரி சொல்கிறாரு, அப்படி சொல்லாதடா, விடுடா, ஏதா இருந்துட்டு போகுது, ஏன்னா சாதாரணமாக நம்ம பேசுகிறது கூட தப்பாக அங்கே ரெஜிஸ்டர் ஆகுங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. சபரி வந்து கமருதீனுக்கு சொல்கிறாரு, இங்கே சபரி பற்றி எவ்வளோ ரெஜிஸ்டர் பண்ணாங்க அது அவருக்கு தெரியல. அவர் வந்துட்டு, நீ எதுவுமே சொல்லாத, சாதாரணமாக பேசுகிறது கூட பெருசாக வெளியில் போகும், அப்படி நீங்கள் சாதாரணமாக பேசினது தானே விஜய் அன்னைக்கு வீக்கெண்ட் எபிசோடில் வந்து கேட்டார், அப்போ இங்கே ஏதாவது பேசும்போது பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொன்னோடனே வினோத் சொல்கிறாரு, ஆமாம் அந்த வெங்காயத்தை கூட அவள் பாரு என்னன்னா இப்போ கேட்பா, எனக்கு மட்டும் பெரிய வெங்காயமாக கொடுத்துட்டீங்க வெட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லுவான்னு அவர் ஜோக் அடிச்சிட்ருக்காரு. அப்புறம் கமருதீனுக்கு சரியாக வெட்ட தெரியல, அதை சொல்லி கொடுத்துட்டாரு. ரொம்ப பொடியாக வெட்டினேன்னா மூக்கில் தும்மல் வந்துடும்டா, இப்படி வெட்டணும்னு சொல்லி வெட்டுறதுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ சபரி சொல்கிறாங்க, சபரி இல்லை கமருதீன் சொல்கிறாரு, அவள் ரொம்ப வீட்டில் சொல்லணும், அவள் வீட்டில் தான் இருக்கணும், இங்கே வந்தால் இங்கே எல்லா வேலையும் ஒழுங்காக செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதே டைமில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாரு வந்து விக்ரம் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, எனக்கு இருக்கிற பொண்ணும் செல்வமும் எல்லாத்தையும் நான் வீட்டில் மதுரையிலேருந்து தாராளமாக அனுபவிச்சுட்டே உட்காரலாமே, எனக்கு இப்படி கஷ்டப்படணும்னு அவசியமே கிடையாது, இருந்தாலும் என்னை ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் அந்த வேலையெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாரு வந்துட்டு விக்ரம் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.